Hello everyone, welcome to Tasty Dish by Sethu Palaniyappan. Lunch box சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது கருப்புளுந்து சாதம்ங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு கருப்புளுந்து பொடி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமாட்டி அதை வச்சு சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கருப்புளுந்து பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கருப்புளுந்து பொடி செய்கிறதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ கருப்புளுந்து வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். இதுக்கு 100 கிராம் கருப்புளுந்து கடாயில் சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சுக்கிட்டு கருப்புளுந்தை வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு, நிறம் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கருப்புளுந்து நல்லா வறுப்பட்டு வாசனை வருதுங்க. இப்போ இதில் காய்ந்த மிளகாய் 6 சேர்த்துக்கிறேன். கருப்புளுந்து கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியாதுங்க. அதனால் வாயில் எடுத்து ஒரு பருப்பை போட்டு பாருங்கள். நல்லா கடுக்குன்னு இருந்துச்சுன்னா பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். மிளகாய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. மிளகாய் ஹீட் ஆனால் போதும். அடுத்து இதில் மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வறுபட்டது போதுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 10லேருந்து 15 பல்லு பூண்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பூண்டு இந்த அளவு ரோஸ்ட் ஆனது போதுங்க. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வறுத்து வச்சுருந்ததெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு இதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கருப்புளுந்து பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு தடவை. ரொம்ப சூப்பராக ஒரு அருமையான கருப்புளுந்து பொடி ரெடி பண்ணியாச்சு. இந்த கருப்புளுந்து பொடி யூஸ் பண்ணி குயிக்காக ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் மெனு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டி, அதே சமயத்தில் ஹெல்த்தியான குயிக்கான ரெசிபி கருப்புளுந்து சாதம். பவுடர் மட்டும் அரைச்சிருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நெய் விட்டுக்கிறேங்க. இதோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வெறும் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்போட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல். கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ், இந்த ரைஸுக்கு தேவையான கருப்புளுந்து பொடி, இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. ஃபைனலாக இதில் வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கிறேங்க. இதோட டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக. இது ஆப்ஷனல், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஒரு அருமையான குயிக்காக செய்யக்கூடிய கருப்புளுந்து சாதம் ரெடி பண்ணியாச்சுங்க. கருப்புளுந்தில் புரோட்டீன், ஃபைபர், அயான் சத்துக்கள் இருக்குங்க. நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால இதை வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொண்டு போகலாங்க. பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே எடுத்துக்கலாங்க. கருப்புளுந்து போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.